கருவாடு தொக்குக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய், கடுகு, வெந்தயம், சோம்பு, அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம், பூண்டு, அதுக்கப்புறம் தலையை கிள்ளி சுத்தம் பண்ணி வச்சுருக்க கருவாடு எடுத்திருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா புளி கரைசல், அதுக்கப்புறம் குழம்பு மிளகாய்த்தூள் எடுத்திருக்கோம். மண்சட்டி அடுப்பில் வச்சுட்டு தேவைக்கேற்ப நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கடுகு, வெந்தயம், சீரகம், சோம்பு இதனால் ஆட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறது, அப்புறமேட்டு பூண்டு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா லைட்டாக ப்ரௌனிஷ் கலர் வந்த வாட்டி நம்ம இடித்து வச்சுருக்க இஞ்சி, பூண்டு, சீரகம், சோம்பு, பச்சை மிளகாய் இந்த 4ஐயும் சேர்த்துக்கிறோம். நெக்ஸ்ட்டு அரைச்சி வச்சுருக்க 2 தக்காளி விழுது சேர்த்துக்கலாம். கருவாடில் உப்பு இருக்கும், ஸோ கம்மியான உப்பு சேர்த்தா போதும். நெக்ஸ்ட்டு மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் குழம்பு மிளகாத்தூள் 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். அதை மிக்ஸ் பண்ணி நல்லா கொதி வரும்போது புளி கரைசல் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நல்லா கொதிச்சுட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர டைமில் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க கருவாடு ஆட் பண்ணிக்கலாம். கருவாடு ஆட் பண்ணிவிட்டு 5 to 10 மினிட்ஸ் குக் பண்ணால் போதும், ஏன்னா கருவாடு சீக்கிரமாக குக் ஆகிடும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர டைமில் கொத்தமல்லி தழை சாப் பண்ணி வச்சுருக்கதை எடுத்து ஆட் பண்ணோன்னா நம்மளோட கருவாடு தொக்கு ரெடி.